என் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நல்ல ஒரு தலைவராக செயல்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆளும் கட்சியாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பேன். இது நான் மட்டும் கிடையாது, இது என்னுடன் சேர்ந்த நம்முடைய பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் சேர்ந்து. காரணம், 38 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நன்மைகள் வந்திருக்கிறது. இந்தியாவுக்கு பல நன்மைகள், 108 ஆம்புலன்ஸ் போன்ற தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் போன்ற பல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ந்து எங்களுடைய பயணம் இருக்கும். சமூக நீதி எங்களுடைய அடித்தளம். வேளாண்மை, நீர் மேலாண்மை, நல்ல கல்வி கொள்கை, நல்ல சுகாதாரம், வேலை வாய்ப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு போன்ற நல்ல திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வருவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இனியும் பாடுபடுவோம். இப்போ இருக்கின்ற அரசிற்கு நல்ல திட்டங்களை நாங்கள் ஆலோசனைகளாக நாங்கள் வழங்குவோம். தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்போம். எங்களுடைய இலக்கு 2031 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வ கட்சியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக இன்றைய இளைஞர்கள், 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. பெண்கள் பாதிக்கின்ற மது, அதை ஒழிக்க வேண்டும். போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும். விவசாயிகள் இன்று ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை முன்னேற்ற வேண்டும், முன்னிலைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிலே நீர் திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது, அத்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் என்று சொல்கிறார்கள். அதற்கு நீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை வருகின்ற ஒரு சூழல். இதற்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளை தமிழக அரசுக்கு வழங்கி, அந்த அத்துணை சமூக நீதி கொள்கையாக இருந்தாலும் சரி, அத்துணை கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அத்துணைக்கும் நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். சரி, என்எல்சி நில எடுப்பு எதிராக நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ தமிழக அரசு வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இனி என்எல்சிக்காக 1 சென்ட் நிலம் கூட புதிதாக எடுக்கக்கூடாது. காரணம், என்எல்சி நிறுவனம் இன்று தேவையற்ற ஒரு நிறுவனம். இவர்கள் 1956 தொடங்கப்பட்ட நேரத்திலே அப்பொழுது நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான, கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் நிலங்களை, முப்போகம் விளைகின்ற நிலங்களை அழித்து, அதில் இருக்கின்ற பழுப்பு நிலக்கரியை எடுத்து அதை நாசப்படுத்தி, அந்த நிலத்தை நாசப்படுத்தி, அது சுற்றுச்சூழலை நாசப்படுத்தி நமக்கு இவ்வளவு காலமாக மின்சாரம் வழங்கினார்கள். இன்றைய சூழலில் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக இருக்கிறது. மின்சாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை, மின்சாரம் தேவை, உச்சத்தில் தேவை 20,000 21,000 மெகாவாட். உற்பத்தி பார்த்தீங்கன்னா 36,000 மெகாவாட். அதனால இனியும் என்எல்சிக்காக நிலங்களை 1 சென்ட் கூட எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் இந்த அன்புமணி ராமதாஸ் நேரடியாக சென்று அதை தடுத்து நிறுத்துவான். இது உறுதியாக நாங்கள் சொல்றோம். இது எதுவும் சாதாரண பிரச்சனை கிடையாது. ஏன்னா போதும், என்எல்சி அவர்களுடைய எதுக்கு அவங்க தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் முடிந்து விட்டது. இனி அவர்கள் மின்சாரம்னா இப்போ இருக்கிற 40,000 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க, தரிசு நிலமா வச்சிருக்கிறாங்க, முப்போகம் விளைஞ்ச நிலத்தை. அந்த நிலத்துல சோலார் அங்க போட்டுட்டோம். சோலார் போட்டுட்டு 40,000 ஏக்கர்ல போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 15,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம் இப்போ இருக்கிற நிலத்துல. அந்த உற்பத்தி நமக்கு போதும். இனி நிலத்தை அழிச்சு, நிலத்திற நீரை நாசப்படுத்தி அது நிச்சயமா ஒருபொழுதும் விட போறது கிடையாது. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனை நான் பார்க்குறேன் நான். அதனால இதை நாங்கள் விடவே போறது கிடையாது. இது நிச்சயமா, இதுக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒரு அறிக்கை நான் விட்டுருந்தேன் நான். அதாவது நகரத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இதை தனியார் மயமாக்குவோம் என்ற ஒரு அறிவிப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது. இதை ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. டாஸ்மாக் கடையே வேண்டாம். அதில் அரசுக்கு டாஸ்மாக், தனியார் டாஸ்மாக்லாம் என்ன? அதுக்கு ரெஸ்டோ பார் என்ன? அதுக்கு பார் எதுக்கு? உங்களுடைய கொள்கை நீங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்கிறீங்க. பிறகு எதுக்கு நீங்கள் டாஸ்மார்க்கை தனியார்கிட்ட கொடுப்போம், ரெஸ்டோ பார் தொடங்குவோம், பார் தொடங்குவோம்? இதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாதது.
தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மதுனால பிரச்சனை, கஞ்சா போதை பழக்கத்தால பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் முதன்மை காரணம். மீண்டும் அந்த காரணத்துக்கு நீங்க தள்ளவிட கூடாது. நீங்க மது நீங்க தாராளமா வித்து ரெஸ்டோ பார் வச்சா இன்னும் குடிச்சிட்டு இன்னும் சட்டம் ஒழுங்கு தான் கெடுப்போகுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சூழல் வரும். அந்த சூழல் உருவாக்காதீங்க. எங்களோட சமீபத்தில் நிழல் நிதிநிலை அறிக்கையில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு கூடுதல் வருமானம் வருவதற்கு என்னென்ன செய்யணுமோ நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், தாது மணல், கிரானைட்டு, இதெல்லாம் மணலில் இறக்குமதி செய்து அதெல்லாம் எப்படி சாண்டு நிர்வாகம் நல்ல அது சீர் செஞ்சா கிட்டத்தட்ட 30,000 கோடி. அதில் நல்ல ஒரு நேர்மையான நிர்வாகம், கரப்ஷனை ஒழிச்சா எல்லாம் வரும். இதுக்கு இந்த வருகின்ற அந்த 50,000 கோடி டாஸ்மார்க்கில் உங்களுக்கு வருமானம் வேண்டாம். படிப்படியாக நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த 2 வருஷம் 3 ஆண்டுகளில் அத்தனை கடைகள், இப்போ 4,800 கடை, இப்போ 4,000 கடை இருக்குது. 4,000 கடையும் இந்த ஆண்டு ஒரு 1000 கடையை மூடுவோம். அடுத்த ஆண்டு ஒரு 1,500 கடை மூடுவோம். இறுதியாக 3 ஆண்டுகள் எல்லா கடையும் மூடிடுவோம். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் உருவாக்குங்க. இதுதான் இந்த நோக்கத்தில் தான் நீங்கள் பண்ணணும். தவிர நீங்கள் ரெஸ்டோ பாரில் அந்த இந்த இந்த இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறது ஒருபொழுதும் எடுத்துக்க மாட்டேன். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும், இயக்கம் ஆரம்பிக்கும் சொல்லியிருக்கீங்க. அது குறித்து அது நீங்கள் இப்போ அப்புறம் எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட்டோன்னா அப்புறம். ஆனால் அக்டோபர் 2ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுவை எதிர்த்து மது தமிழ்நாட்டு பூரண மது விலக்கு கொண்டு வரணும், மது இல்லா தமிழகம் என்ற ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு இயக்கம் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில் ஒரு இயக்கம் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும். இது அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து வகையான பெண்கள், இளைஞர்களை திரட்டி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு நடத்தி தமிழ்நாட்டில் மதுவில்லா தமிழ்நாடு என்ற ஒரு நிலையை உருவாக்க எங்களுடைய இந்த இயக்கத்தினுடைய வேலையாக இருக்கும்.